போனது, அம்பேத்கரும் தோற்று போனார். சரி, அந்த நேரத்துலதான் உங்களுக்கு வங்காளத்துல இருந்து ஜோகேந்திரநாத் மண்டல் அவருடைய உதவியின் மூலமாக அங்க காங்கிரஸை சேர்ந்தவர்களும் உதவி செய்தார்கள். அதே நேரத்துல பாஜக சொல்லுது இல்லையா, காங்கிரஸ் எது செய்யலன்னு. ஆமா. அம்பேத்கரை அங்க தேர்ந்தெடுத்து எது தெரியுமா? முஸ்லீம் லீக். இஸ்லாமிய வெறுப்பு தானே பாஜகவினுடைய அமித்ஷாவினுடைய நோக்கம். ஆமா. அந்த இஸ்லாமிய வெறுப்பை இவர்கள் விதைக்கிறார்கள். ஆனா இஸ்லாமியர்கள் தான் அங்க அம்பேத்கரை தேர்ந்தெடுத்தார்கள். அப்படி உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அம்பேத்கர் என்ன செஞ்சார்னா, நாடாளுமன்றத்தில் ஒரே ஒரு உறுப்பினராக இருந்தார். எங்க இருந்து? வங்காளத்திலிருந்து. ஆனால் அம்பேத்கருடைய மனம் முழுக்க ஒண்ணு மட்டும் உறுதியாயிடுச்சு, இனிமே இந்த கான்ஸ்டிடியூஷன்ல நம்மளால எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா காங்கிரஸ் தான் பெரிய வெற்றி. ஆமா, பெரிய. இனிமே நம்மளை யாரும் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க, நம்முடைய மக்களுக்காக நாம் செய்ய வேண்டும் என்று நினைத்ததெல்லாம் செய்ய முடியாது. விரக்திக்கே போயிட்டார், பதிவு செஞ்சிருக்கிறார். சரி. விரக்திக்கே போன அம்பேத்கர் ராஜேந்திர பிரசாத் தலைமையில அவரை குடியரசுத் தலைவரா வச்சு ஒரு கான்ஸ்டிடியூஷன் அவை ஒண்ணு உருவாக்கப்படுது இல்லையா? அந்த அவை, அந்த நாடாளுமன்ற அவைக்குள்ள 2 நாளைக்கு பின்னாடி பேச வேண்டிய டாக்டர் அம்பேத்கரை 2 நாளைக்கு முன்னமே பேசுங்கள்னு அழைக்கிறார் ராஜேந்திர பிரசாத். ஏன்னா நீங்க கான்ஸ்டிடியூஷன் அவையை அமைச்சிட்டீங்க, ஆனா அதுல முஸ்லீம் லீக் பங்கேற்கல. முஸ்லீம் லீக் இந்த நாட்டில் இருக்கிறாங்களா இல்லையாங்கிறத சொல்லிட்டு அவங்கன்னு ஜெயகர்ங்கிற உறுப்பினர் சொல்லிட்டார். இதுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. இதை சமாளிக்கிறதுக்கு அம்பேத்கரை கோத்து விட்டுறலாம்னு சொல்லி ராஜேந்திர பிரசாத் அழைச்சார். ஆனால் அம்பேத்கர் கடுமையான பயங்கரமான உரையாற்றினார். நாங்களும் தேசியவாதிகள் தான் இந்தியாவின் பக்கம் நின்று அம்பேத்கர் உரையாற்றினோட காங்கிரஸ்காரெல்லாம் ஆடி போயிட்டான். அந்த அவையே ஆடிச்சு. என்னடா இது, காந்தியை ஒழிக்கணும், காங்கிரஸ் ஒழிக்கணும்னு போராடின அம்பேத்கர் இன்னைக்கு இந்தியா எங்களுடைய நாடுன்னு சொல்லி இவ்வளவு பெரிய உரையாற்றிட்டாரே அப்படிங்கிற அந்த அவை எல்லாமே அம்பேத்கரின் பக்கம் பார்வை திருப்பிடுச்சு. அப்ப என்னால் எதுவுமே செய்ய முடியாதுன்னு தோல்வியுற்று இருந்த அம்பேத்கரை அவருடைய உரை அவரே காப்பாத்திக்கிட்டார். தன்னுடைய உரையின் மூலமாக இந்த அவையினுடைய மொத்த கவனத்தை ஈர்த்தார் அம்பேத்கர். அதன் பிறகு அவரை சட்ட அமைச்சராக காங்கிரஸ் முன்மொழிந்தது.